அனைவருக்கும் வணக்கம். நமது கொஞ்சம் உடன் சேனலில் நீண்ட நாட்கள் கழித்து ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுவும் மிக சிறப்பான லக்ஷ்மி குபேர பூஜை பற்றிய வழிபாடை பற்றிய வீடியோவாக இருக்கும். லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருப்போம். இது ஒவ்வொரு வருடமும் தீபாவளி அன்று அந்த இரவு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு வடநாட்டினர்லாம் அன்று தான் புதிய கணக்கு தொடங்குவாங்க. லக்ஷ்மி வரவேற்கும் விதமாக பலவித பூஜைகள் செய்வாங்க. இப்போது நம்ம தென்னாட்டிலையும் லக்ஷ்மி குபேர பூஜை ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. ஒவ்வொரு வருடமும் நானும் தீபாவளி அன்று சாயங்காலம் விளக்கேற்றி வைத்து ஒரு 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் நம்ம அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்கிறது ரொம்ப சிறந்தது. இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு சாயந்தரம் 5:45லேருந்து 8:15 வரைக்கும் செய்யக்கூடியது ஒரு சிறந்த முகூர்த்த நேரமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த டயத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் செய்கிறது பலவித செழிப்பையும் மங்களங்களையும் உங்களுக்கு தரும். நார்மலாகவே நம்ம வெள்ளிக்கிழமையானால் வீட்டில் பூஜை பண்ணுவோம். வீட்டில் ஒரு ஐஸ்வர்யம் வரணும், வீட்டில் காசு பண தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும், தனதானிய செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விரும்புவோம். ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் என்ன சொல்கிறது, பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை என்று சொல்வது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நம்ம பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. பணம் இல்லை, குணம்தான் முக்கியம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் கூட நம்ம அன்றாட வாழ்க்கையை நம்ம வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையானது அந்த பணமாக இருக்குது. அந்த பணத்தை வச்சு தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியிருக்கு. பெரிய ஒரு விலைவாசியில் நமக்கு சம்பளம் உயர்வு விலைவாசி உயர அளவுக்கு சம்பளங்கள் உயரலை, நம்முடைய வருமானம் உயரலை. அப்படி இருக்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கை நடத்துறதுக்கு நிறைய பேர் சிரமப்படுறாங்க. தங்கம் விலையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 1 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்கு தங்கம். ஸோ ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாத நிலைமையிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம நீயா நானோ ஷோவில் பார்க்குற மாதிரி 150 பவுன் 200 பவுன் வச்சுருக்கவங்களும் இருக்கிறாங்க. ஸோ சமூகத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குது. நமக்கு நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய வருமானத்தை உயர்த்துறதுக்கு, நம்ம வீட்டுடைய நிலையை உயர்த்துறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசித்து நம்முடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம ஏற்படுத்தணும். உழைக்கணும். உழைப்பு தான் முதல்ல முக்கியம். எல்லாவித பூஜைகள் எல்லாத்தையும் விட செய்யும் தொழிலே தெய்வங்கிறது தான் முதல் மூலாதாரம். ஒன்றுமே செய்யாமல் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு இருந்தால் பணம் வந்துடுமானா கட்டாயம் வராது. நம்ம அந்த செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவையற்ற அந்த வீண் விரை செலவுகளை நமக்கு வராமல் தடுக்கும். ஒரு மருத்துவ செலவோ இல்லை வீட்டில் ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆகிட்டனாலே அந்த குடும்ப தலைவிக்கோ தலைவனுக்கோ பகீருங்கும். ஆஹா, ஐயோ மோட்டர் தண்ணி வரலையா போச்சு. இதெல்லாம் அத்தியாவசியம். ரிப்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு மிக்ஸி ரிப்பேராக, கிரைண்டர் ரிப்பேராக கட்டாயம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு மொய் வைக்கணும். திடீர்னு எதிர்பாராமல் வரக்கூடிய செலவுகள் இதுதான். இல்லை ஏதாவது குடும்பத்தில் யாருக்கு உடல்நிலை சரியாமல் போயிட்டா, இல்லை ஊரில் உங்களுக்கு உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு போகிறதோ, இந்த மாதிரி பல எதிர்பாராத சில செலவுகள் வரும்போது நம்ம தெக்கு முக்காடி போயிடும், திணறி போயிடும் இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு அந்த மாதத்தை கடத்தலான் இருப்போம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி செலவுகள்லாம் வரும்போது எல்லாருக்குமே அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அது எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி வீண் விரைய செலவுகள், எதிர்பாராத மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி செலவுகள்லாம் தவிர்க்கிறதுக்கு, இதெல்லாம் குறைவதற்கு தான் நம்ம இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜைகள், ஐஸ்வர்ய பூஜைகள்லாம் செய்கிறோம். லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும், கையில் வரக்கூடிய பணம் தங்கணும். பையில் போடுற பணம் காணாமல் போயிடுது, கையில் வர பணம் தங்க மாட்டேங்குது, எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணுறோம் ஆனால் எதுவுமே சேமிப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் ஒரு புலம்புறவங்களுக்கு, இந்த மாதிரிலாம் நினச்சி கவலைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி பூஜைகள்லாம் லக்ஷ்மி தேவியோட ஐஸ்வர்யத்தை, அந்த கடாட்சத்தை நமக்கு கொண்டு வரும். இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை வருஷம் நான் தீபாவளி தோறும் பண்ணிட்டு வரேன். இதில் போன வருடமும் அதுக்கு முந்தின வருடம் பண்ண லக்ஷ்மி குபேர பூஜையோட வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வருடமும் நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவேன். கட்டாயம் தீபாவளி அன்னைக்கு பண்ணலான் இருக்கிறேன். எனக்கு நான் வருடம் வீட்டில் குரு வைப்பேன். கடைசி 3 நாட்கள் மட்டும் குரு வைப்பேன். வேலைக்கு போகிறதுனால 9 நாட்கள் வைக்கிறது எனக்கு சிரமமாக இருக்குங்களா, கடைசி 3 நாட்கள் மட்டும் வைப்பேன். ஒவ்வொரு உடவும் வேறு பொம்மைகள் நம்ம வாங்கி குழுவில் வைக்கிறது நம்மளுடைய வழக்கம். ஏதாவது பொம்மை கட்டாயம் வாங்கணும். 2 வருடங்களாக இந்த லக்ஷ்மி குபேர
பொம்மை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அது நான் நினச்ச மாதிரி அமையலை. போன இடம் பார்க்கும்போது எனக்கு அமையலை. மேலே லக்ஷ்மியோட திருவுருவம் இருக்கிற மாதிரி குபேர பொம்மை வாங்கணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு இந்த வருடம் அந்த மாதிரி அமைஞ்சது. ஸோ அதை வச்சு மிக அழகாக கொலு நடத்தி அம்பாளுடைய அருள் எல்லாம் கிடைச்சிது. ஸோ அந்த இதை நான் தனியாக எடுத்து வச்சு இந்த வருஷம் லட்சுமி குபேர பூஜைக்கு அந்த லட்சுமி குபேர பொம்மையை வச்சு நான் ஏற்கனவே படங்கள் வைத்து தான் நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ அதையும் சேர்த்து வச்சு பண்ணலாங்கிற ஒரு யோசனை இருக்குது. அதை பண்ணி முடித்த பிறகு அதனுடைய வீடியோவும் உங்களுக்கு அந்த கட்டாயம் நான் கொடுக்குறேன், ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன். இது நீங்கள் பண்ண தீபாவளி அன்னைக்கு பண்ண ஆரம்பித்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் பண்ணலாம், தொடர்ந்து பண்ணலாம். உங்கள் எத்தனை வாரம் பண்ணணும், எத்தனை மாதம் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம தெரியல. நமக்கு எப்போல்லாம் முடியுமோ எவ்வளோ வாரங்கள் தொடர்ந்து பண்ண முடியும். நம்முடைய கஷ்டகாலம் தீரணும்னு நினைக்கும் போது நம்ம பண்ணுறது தப்பே இல்லை. நம்ம சுவாமி கும்பிடாத நீங்கள் பெரிய அளவில் பண்ணணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஒரு லட்சுமி குபேரர் படம் மட்டும் இங்கே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு உங்களால் என்ன முடியுமோ அந்த மங்கள பொருட்களை வாங்கி வச்சு மஞ்சள், குங்குமம், பூ இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சு ஒரு சின்ன பிரசாதம், ஒரு இனிப்பு பிரசாதம், ஏன்னா உங்களால் முடிஞ்ச ஏதாவது இனிப்பு பிரசாதம் போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த லட்சுமி குபேர எந்திரம் இருக்கணும் கட்டாயம் கிடையாது. அந்த நம்பர் நீங்கள் கூகுளில் போட்டாலே அந்த லட்சுமி குபேர எந்திரம் வரும் உங்களுக்கு. அது ஒரு கோலப்பொடியில் நீங்கள் வரைஞ்சி அதை நீங்கள் அந்த நம்பரெல்லாம் எழுதி அதில் பூக்களை வச்சு நீங்கள் அழகாக பூஜை பண்ணலாம். நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய பூஜை தான் லட்சுமி தேவி விரும்பாலே தவிர ஆடம்பரமான பூஜையை விரும்புறதில்ல. ஆனாலும் நம்ம ஆசைக்காக நிறைய பொருட்கள் வாங்கி வச்சு நம்ம எல்லோரும் பண்ணுறோம். அதில் தவறும் கிடையாது. ஆனால் அது இல்லையேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். உங்கள்கிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு எளிமையாக அந்த பூஜை பண்ணுங்கள். நம்ம ஆத்மார்த்தமான பக்திக்கும் அன்பிற்கும் கட்டாயம் லட்சுமி தேவி இறங்கி நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவா. நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், பண கஷ்டமோ இல்லை வீட்டில் வேறு எதுவும் பிரச்சனைகளோ பொருளாதார பிரச்சனை என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் நீ தீர்த்து வைமான்னு சொல்லி அவள் அன்போடு நம்ம வேண்டும் போது கட்டாயம் அவளுக்கு அருள் புரிவா. நீங்கள் அதனால் இந்த தீபாவளிக்கு வருகிற அக்டோபர் 20 தீபாவளி அன்று சாயங்காலம் 5:45 8 மணிக்குள்ளே உங்களால் முடிந்த ஒரு எளிமையான லட்சுமி குபேர பூஜையை செஞ்சு உங்கள் எல்லாருடைய வாழ்விலையும் ஒளி வீசணும், தீப ஒளி நிறைந்திருக்கட்டும். உங்கள் லட்சுமியின் அருளாசி பெற்று எல்லோருடைய வாழ்வில் நல்ல சர்வ மங்களமும் பெருகட்டும் சொல்லி வாழ்த்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி குபேர பூஜையோட வீடியோவை விரைவில் நான் சேனலில் வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.